ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்திலேயே நீ முகமலர்ந்து சந்தோஷப்படும்படியாக உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். நான் வாக்கு கொடுத்தா அது ஒருபோதும் பொய்யா போகாதுன்ற நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேட்டு முடிக்கும் நிமிஷமே நீ முகமலர்ந்து சிரித்து சந்தோஷப்படும்படியாக உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் இருந்த கஷ்டத்தை எல்லாம் நீ அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லியிருக்க. ஆனால் யாருமே அதை புரிஞ்சுக்கிட்டவங்களாவோ அல்லது உனக்காக உண்மையிலேயே வருத்தப்படுபவர்களாகவோ இல்லை. எல்லாரும் ஏதோ கதை கேட்கறது போல தான் உன் வாழ்க்கையெல்லாம் கேட்டாங்களே தவிர உண்மையாகவே வலியும் வேதனையும் உனக்கு மட்டும்தான் என் செல்லமே. அடுத்தவங்க பொழுதுபோக்குக்காக கதை சொல்லக்கூடிய பிள்ளையாக உன் வாழ்க்கை பிரச்சனைகளை ஒருபோதும் மற்றவங்க கிட்ட போய் சொல்லாத. உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லும் போதெல்லாம் நீ என்னதான் நல்லா இருந்தாலும் சரியாக இருந்தாலுமே கூட உன்னுடைய மதிப்பு ஒருபடி கீழே இறங்கி போகுன்றதை தெரிஞ்சுக்கோ. எதுவாக இருந்தாலும் அது நீயே சரி செய்ய பழகு. முடியாத பட்சத்தில் அது இந்த வராகி அம்மாவிடம் விட்டுவிடு. உன் உள்ளமும் உள்ளுணர்வும் என்ன சொல்லுதோ அதன்படி நீ கேட்டு செயல்படணும். உன் வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் பெறணும்னு ஆசைப்படுறியோ அது அனைத்தையும் நானே உன் கைகளில் ஒப்படைப்பேன். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு தர்மம் செய்ய பழகு. நீ தான தர்மம் செய்யும் போது உன் கண்ணு முன்னால் கையேந்தி வந்து நிற்கிறது இந்த வராகி அம்மா நான் தாங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. பல விஷயங்கள் வாழ்க்கையில் தான் கஷ்டத்தில் இருக்குன்னா கனவுல கூட கஷ்டமான விஷயங்களும் தீவைகளுமே வருதே நினச்சி கலங்காத. எப்போவுமே நீ நினைக்காத உனக்கு பிடிக்காத உனக்கு கஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்கள் கனவுல வருதுன்னா அதை உனக்காக உன் சார்பில் நான் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருந்து உன்னை காப்பாற்றுவேன்ற அந்த நம்பிக்கையோடு இரு. இது நாள் வரைக்கும் நீ சந்தித்த தடைகளும் நீ எதிர்கொண்ட சோதனைகளும் அனைத்தும் கடந்து போக போகுது. உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கிட்டேன். இனி எப்போதும் நீ மகிழ்ச்சியோடு மன நிம்மதியோடு வாழலாம் என் செல்லமே. உன்னுடைய எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் உன் மனசில் அமைதியும் நிம்மதியும் தவழும்படியும் நான் செய்ய போகிறேன். இனி எந்த துன்பமும் துயரமும் உன்னை பாதிக்காது. எந்த மோசமான சூழ்நிலையும் உன் முன்னேற்றத்தை தடுக்காது என் செல்லமே. நீயாகவே மனசில் எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டு மனசு நொறுங்கி போகாதே. சின்ன சின்ன விஷயம் பிரச்சனைனா கூட நீ என்னை கூப்பிட்டினா உனக்காக நான் ஓடோடி வந்து நிற்பேன். இப்போது கூட உன் கண்களில் வரையும் கண்ணீர் துளிகளை தொடச்சி விட்டுட்டு நீ சிரிச்ச முகமா சந்தோஷமா இருக்கும்படி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க தான் நான் வந்தேன். இனிமே எல்லாமே உனக்கு சாதகமாக மாறப்போகுது. எப்போதும் நீ கஷ்டப்படணும் கவலைப்படணும் நான் நினச்சதே இல்லை. ஆனால் நீ வெற்றி பெறணும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சிருக்கேன். அதனால தான் நீ முன்னேறுவதற்கு வசதியாக சில விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தினேன். வெற்றியை விட பல சந்தர்ப்பங்களில் முயற்சி தான் அழகானவை. நீ முடிவே இல்லாத முயற்சியை தொடர்ந்து செய்யும்போது மென்மேலும் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கட்டும். துணிவோடும் தைரியத்தோடும் கூடிய என் செல்லப்பிள்ளையாக நீ இருக்கிறாய். கல்வி, செல்வம், வீரம், வாழ்க்கை வசதி என அனைத்தையும் இந்த வராகி அம்மா உனக்காக கொடுக்க போகிறேன். வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகளை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம் என் செல்லமே. எப்போது பிரச்சனை வந்தாலும் என்ன நடந்தாலும் இது எல்லாமே சரியாயிரும்ன்ற நம்பிக்கையோடு நீ இருந்தினா கண்டிப்பாக உன் வாழ்வில் வெற்றியை எட்டி பிடிக்க முடியும். இப்போவே இந்த வராகியம்மா நீ கேட்ட வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். உன் மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டு தூரத்திலிருந்து உனக்கான நல்ல செய்திகளும் நல்ல அழைப்புகளும் வரப்போகுது. நீ மகிழ்ச்சி அடையும்படி உன் வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்க போகிறேன். என்னென்னோ நடக்குது, ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே மாறலை, எனக்கு நிம்மதி இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்த உனக்கு இப்போதே கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். என்னை நினச்சிக்கிட்டு உன் கடமைகளையும் வேலைகளையும் சரியாக செஞ்சினா கண்டிப்பாக கர்ம வினைகள் அனைத்தும் கரைந்து காணாமல் போய்விடும். இனிமே நீ எதை பார்த்தும் பயப்பட தேவையில்லை. இதுவரைக்கும் நீ தைரியமாக இருந்தது போல எல்லாத்தையும் சமாளித்தது போல இனிமேலும் தைரியமாக துணிவாக அனைத்தையும் சமாளிக்க தயாராகு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து துயரங்கள் அனைத்தையும் போக்குவேன். உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களும் என்னுடைய அனுமதியின் பேர் தான் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் உன் நன்மைக்காக மட்டும்தான் நடத்துகிறேன் என்பதை
நம்பிக்கொள் என் செல்லமே. உன்னுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு தான் உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும். இனி உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் சுகமாகவும் சொகுசாகவும் என் ஆசீர்வாதத்தோடு அழகாகவும் இருக்க போகுது. இந்த உலகமே மௌனமாக இருந்தாலும் உன் மனசு மட்டும் எதையாவது யோசிச்சுக்கிட்டும் குழம்பிக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் கொதிச்சுக்கிட்டும் இருக்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் இப்போதே உன் மனதை அமைதிப்படுத்தி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுத்து உன்னை சிந்தனைகளையும் உன்னையும் நிம்மதியாக வாழ வைக்க நான் துணையா இருக்கலாம்னு உன்னை தேடி வந்தேன். இது நாள் வரையிலும் நீ எதிர்கொண்ட சிரமங்கள் அனைத்தும், நீ எதிர்கொண்ட கவலைகளும் கஷ்டங்கள் அனைத்தும் இந்த காத்தோடு காத்தாக மறைய போகுது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்க போகுது. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனி நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் மடியில் விளையாடக்கூடிய ஒரு குழந்தை போல நான் உன் வீட்டுக்கு உன்னை தேடி வரப்போறேன் என் செல்லமே. இப்போது உனக்கு தற்காலிக ஆதரவு தரும் நிகழ்வுகள் அனைத்தையும் பிற்காலத்தில் தீமை தரக்கூடியதுன்னு மட்டும் நீ நினச்சிக்க. ஏன்னா எதுவுமே நல்லதா தெரிகிறதெல்லாம் நல்லது கிடையாது. ஆனால் நீ கெட்டது நினைக்கிற விஷயங்கள், பல விஷயங்கள் உனக்கு நல்லதாக முடிய வாய்ப்பு இருக்கிறது. எக்காலத்திலும் தீமை தராத ஒரே ஆறுதல் இந்த வராகி அம்மாவின் நாமம்தான். உன் மனசுல எப்போ கவலைகள் வந்தாலும் என் நாமத்தை சொன்னீனா அது அத்தனையும் உனக்கு நான் சரிப்படுத்தி கொடுத்துருவேன். வாழ்க்கையில இன்னும் நீ நடந்து போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு, பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, அடைய வேண்டிய மகிழ்ச்சியும் பெற வேண்டிய சந்தோஷமும் நிறைய இருக்கு. அது அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீயாகவே தேவையில்லாம எதையாவது போட்டு யோசிச்சு குழம்பி கவலைப்பட வேணாம். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில சரியா நடந்து நீ சந்தோஷமாய் வாழலாமே செல்லமே. நீ நேர்மையாக இருந்தும் கூட மற்றவங்க அப்படி நடந்துக்க மாட்டாங்களே, உண்மையை பேச மாட்டாங்களே, பொய்யானவங்களாகவும் போலியானவங்களாகவும் நடிக்கிறாங்களே நினச்சி நீ கோபப்படுவது எனக்கு புரியுது. இப்படி பொய்யான மனிதர்களையும் போலியான மனிதர்களையும் விட்டு வாழ்க்கையில் விலகி நிற்க பழகு. உனது அதீத கோபத்தால் அவ்வளவு அவசரமாக பேசுகிறதாலையும் எரிச்சல் பட்டு சண்டை போட்டு கத்துனதாலையும் நீ பல விஷயங்களை இழந்து விட்டாய். இனி எப்போதும் உண்மையவே பேசக்கூடிய ஆளாக இரு. பொய்மையும் துரோகமும் வஞ்சக புத்தியும் மற்றவர்களுக்கு சூழ்ச்சி செய்வதிலும் வல்லவர்களாக இந்த பூமியில நிறைய பேர் இருக்கும்போது நீ அவர்களுள் ஒருவனாக சேராம நல்ல பிள்ளையாக, நேர்மையாளனாக, உண்மையாக இருந்துவிடு என் செல்லமே. உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் மன அமைதிக்கு உரியதாகவும் நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான சுபிட்சத்தையும் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து ஐஸ்வர்யத்தை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கவலைகளை மறந்து என்னிடம் வந்து உட்கார்ந்து, அம்மா வராகி தாயே, இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு நீ மகிழ்ச்சியோடு எனக்கு நன்றி சொல்லும் காலத்தை நான் உருவாக்கப் போகிறேன் என் செல்லமே. நீ எப்போதும் ஒருமித்த மனசோட அமைதியா பார்த்துக்கிட்டு அந்த வானமே உன் மீது இடிந்து விழுந்தாலும் நீ கவலைப்படாம இருந்தீனா நான் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை உன் கைகளில் கொடுத்துருவேன். வாழ்க்கைனா ஒரு சிலர் ஏமாத்துவாங்க, ஒரு சிலர் பொய் சொல்லுவாங்க, ஒரு சிலர் உன்னை காயப்படுத்துவாங்க. ஆனால் இது எதையுமே நீ மனசில் சுமந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இதில் எது தேவையோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்க கற்றுக்கோ. காயங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் எல்லாருக்கும் இருந்தாலும் எல்லாரும் அதை ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு தான் வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ முயற்சி செய்கிறாங்க. நானும் அப்படி தான் உன்னுடைய சோதனை காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான வாழ்க்கையை வெற்றிகரமாக அழைச்சி கொடுக்க வந்திருக்கேன். நீ என்னை நினைத்து கண்ணீர் விடும் போதெல்லாம் நானும் கண் கலங்கி போகிறேன் என் செல்லமே. என்னை நம்பினவங்க யாரையுமே நான் ஒருபோதும் கைவிட்டது கிடையாது. உன் வாழ்க்கையிலையும் இனிமேல் தான் மகிழ்ச்சியான காலங்கள் வரப்போகுது. உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படியும் சிறப்பாக சரியாக இருக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். நீ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வராகியம்மா நீயே துணை, நீயே சரணம்னு சொல்லிக்கிட்டு எந்த வேலையை செஞ்சாலும் அது நிச்சயமாக ஏன் பொறுப்பில் வந்து ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து என் சம்பந்தப்பட்டதாக மாறி வெற்றிகரமானதாக முடிஞ்சே போகும். அதனால தான் எந்த காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் என்னை சொல்லிட்டு செய்ய, நான் உனக்கு சாதகமாக, உனக்கு லாபகரமாக, உன் மனம் மகிழும்படியாக அதை மாற்றி கொடுப்பேன்னு சொல்கிறேன். இப்போது கூட நீ செய்ய நினைக்கும் காரியத்தை என் மேலே பாரத்தை போட்டுட்டு செஞ்சினா
உன் எதிர்காலம் மிக சிறப்பானதாக மாறிவிடும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில தாங்க முடியாத பிரச்சனைகளும் குழப்பமான சூழ்நிலைகளும் வரும்போதெல்லாம் வராகி தாயே துணைன்னு ஒரு வார்த்தை சொன்னினா போதும். எல்லா துன்பங்களும் மறந்து குழப்பம் குறைந்து சந்தோஷம் நிலவ ஆரம்பிச்சிடும். நீ எப்போவுமே நல்லா தான் இருக்க, உன் வாழ்க்கை நல்லாவே போயிட்டுருக்குன்னு மற்றவர்களிடம் சொல்லவும் உன் மனசில் நினைக்கவும் பழகு. ஏன்னா உன் மனசில் நீ என்ன நினைக்கிறியோ அதுதானே உன் வாழ்வில் நடக்கும். நீ நான் கஷ்டப்படுறேன், கவலைப்படுறேன், பிரச்சனை இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீனா அதுதான் உன்னை சுற்றி சுற்றி வரும். அதனால் எப்போதும் நான் நல்லா இருக்கேன், என் வாழ்க்கை நல்லா இருக்குன்ற நேர்மறையான வார்த்தைகளை பேசி பழகு. உன்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன வேணா சொல்லட்டும், நீ நல்லா இருக்கன்னு சொல்லட்டும், இல்லை நீ அயோக்கியன்னு சொல்லட்டும், இல்லை நீ சரியில்லைன்னு சொல்லட்டும், உன்னை குறை சொல்லட்டும். நீ எப்போதும் அடுத்தவங்க வார்த்தையை எதிர்பார்க்கவோ யோசிக்கவோ வேணாம். நீ என்ன எதிர்பார்க்குறியோ, என்ன விஷயம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறியோ அதை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. இனி எதுக்காகவும் நீ கலக்கம் கொள்ளாதே. முடிவே இல்லாத பாதையில் பயணிக்கும் உனக்கு முடிவுமாக எல்லாமுமாக நான் இருப்பேன். உனக்கான நேரம் வந்துருச்சு. இனி எல்லாமே சரியாக சிறப்பாகவே உனக்கு நடந்து முடியும். எப்போது உனக்கு உதவி தேவை நினச்சாலும் இந்த வராகி அம்மாவை கூப்பிட்டினா உனக்காக ஓடி வந்து ஏதாவது ஒரு மனிதருடைய ரூபத்தில் நீ கேட்டதையெல்லாம் செஞ்சு முடிச்சிருவேன். நீ ஒருபோதும் எதுக்காகவும் பயம் கொள்ளாதே. சோர்வும் கவலையும் விரக்தியும் உன்னை ஆக்கிரமிச்சுக்காம கவனமா இருந்துக்கோ. வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் பொன் போல பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம். அப்படிப்பட்ட நேரத்தை தேவையற்ற விஷயங்களுக்காக யோசிச்சு வீணாக்கிடக்கூடாது. நீ என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு நம்பிக்கையோடு செய்யும் எல்லா வேலைகளிலும் உனக்கு வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதையுமே செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக தயங்காதே, நடுங்காதே, பயப்படாதே. எல்லா சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி கண்டிப்பாக இந்த வராகி அம்மா நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன்.